ஹே ஆல், இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ஒரு ஃபேஷியல் வீடியோ தான். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாகவே லேடிஸ் எல்லாருக்குமே வந்து பிஃபோர் மேரேஜ் ஒரு ஃபேஸ் இருக்கும், ஆஃப்டர் டெலிவரி ஒரு ஃபேஸ் இருக்கும், டோன் சேஞ்ச் ஆகிருக்கும், பிக்மெண்டேஷன் இருக்கும், ஆக்சின் ப்ராப்ளம் இருக்கும், நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எப்படி என் ஃபேஸ் டோனை ரெக்கவர் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் எடுத்துக்கிறது அஷூர் பிராண்டோட இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஷியல் கிட்டு. இதில் மொத்தம் 4 ஷேஷட் இருக்குது. இந்த 4 ஷேஷட் யூஸ் பண்ணி தான் நான் என்னோட ஸ்கின் டோனை வந்து ரெக்கவர் பண்ணேன். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்பேண்ட் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஹெட்பேண்ட் போடும்போது நிறைய பேர் வந்து இந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, பேண்டேஜ், இதை வந்து கீழே கொடுக்குறீங்க. கீழே கொடுத்து இப்படி போடும்போது அது ஹேரில் மாட்டி ஹேர் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி போடணும்னா நம்ம ஹேரை ஃபுல்லாக பின்னாடி தள்ளி விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் தான் அந்த பேட்ச் வச்சு போடணும். ஹெட்பேண்ட் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டெப் என்னன்னா கிளென்சிங். கிளென்சிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்டு, அழுக்காக இருக்குது, கொஞ்சம் ஃபேஸ் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, மேக்கப்லாம் இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கிளென்சிங் யூஸ் பண்ணுறோம். இதுதான் கிளென்சிங் ஷேஷட். இது ஒன்று ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதை ஷேஷட்டில் கிளென்சிங் எடுத்துருக்கோம். கிளென்சிங் வந்து ஃபேஸ்க்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். இது 1 ஷேஷட் தான், இது ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம எப்போ ஃபேஸ்க்கு என்ன போட்டாலுமே வந்து நெக்குக்கும் சேர்த்து போட்டுக்கணும். இல்லைனா ஃபேஸ் ஒரு கலர், நெக் ஒரு கலரில் இருக்கும் இல்லையா. ஃபேஷியல் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணணும். எதையுமே தேய்க்கக்கூடாது, சுரண்டோ எல்லாம் அழுக்கு தேய்க்கவோ கூடாது, ஸ்மூத்தாக தான் பண்ணணும். கிளென்சிங் பண்ணும்போதே எனக்கு ஃபேஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் அழகாக பார்க்கலாம். கிளென்சிங்க்கு 3 மினிட்ஸ் தான். 3 மினிட்ஸ் முதல் 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அப்புறம் வெயிட் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு, அப்புறம் வெயிட் பண்ணிக்கலாம். கிளென்சிங் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், அதுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது டிஃப்ரென்ஸ். செகண்ட் ஸ்டெப் இந்த ஸ்க்ரப்பு தான். ஸ்க்ரப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது செல்ஸை கொடுக்கும். அதனால் நம்ம டேன்லாம் ரிமூவ் ஆகும், பிக்மெண்டேஷன்லாம் குறையும் இல்லையா. இதுதான் யூஸ் பண்ணுறோம். ஸ்க்ரப்பு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, 10 மினிட்ஸ் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். மசாஜ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா வெயிட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, குட்டி குட்டியாக ரவா மாதிரி இருக்கும். தெரியுதா? ஸ்க்ரப்பு இப்படி தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து சம் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம் ஸ்கின்ல. இப்போ ஸ்க்ரப் யூஸ் பண்ணதும் நம்ம நல்லாவே கிளியராக தெரியும் ரிசல்ட் என்னன்னு. ஸ்க்ரப்பர் ஃபேஸ்ஃபுல் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஆயிலி ஸ்கின் இருக்கும் அப்படின்னா வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வைப் பண்ணிக்கலாம். See the difference before and after. நம்மளோட தேர்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த மசாஜ் க்ரீம் தான். இது வந்து 10 மினிட்ஸ் நம்ம மசாஜ் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்க்ரப் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும். ஸ்க்ரப்ல சொன்னால ரவா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எரியிற மாதிரி இருக்கும். மசாஜ் பண்ணும்போது அது நல்லா கூலாகி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்கின் நமக்கு. இதுதான் மசாஜ் க்ரீம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன், மசாஜ் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணியாச்சு. 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். மசாஜ் க்ரீம் பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம டேரெக்டாக ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். நான் ஏன் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் வந்து ஃபேஸ் பேக் போட போகிறேன். அது ஃபேஸ் ஃபுல்லாக டீப்பாக அப்ளை ஆகணும் இல்லையா, அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிறேன். ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா, இது வந்து ஃபேஷியல் மாஸ்க் தான். நம்ம எந்த ஃபேஷியல் மாஸ்க் எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஸ்க்ரப் பண்ணுறதோ மசாஜ் பண்ணவோ கூடாது. ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி வைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எந்த மசாஜோ எந்த ஸ்க்ரப்பிங்கோ பண்ணவே கூடாது ஃபேஸ் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும். Wait for 10 minutes. இந்த ஃபேஷியல் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி யாருக்காக சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்காக கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணலாம். பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். தென் வந்து திடீர்னு ஃபங்க்ஷன் போகணும், ஃபேஸ்லாம் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் நிறையா தெரியுது அப்படின்னா, இப்படி பார்லர் போயிட்டு வர்றது டைம் ஆகுமே அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வைப் பண்ணிக்கலாம். See the difference before and after. தெரியுதா?
உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.